இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இஸ்ரோவின் முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் தமக்கு பொறுப்பளித்திருப்பதாகவும் அதனை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வேன் என்றும் இஸ்ரோவின் புதிய தலைவர் நாராயணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் தொலைபேசி வாயிலாக நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது கேட்போம். எப்படி சார் இந்த தருணத்தை உணர்றீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் தந்திருக்காங்க. ஐஎஸ்ஆர் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ககன்யான் ப்ரோக்ராம், புதுசாட்டு ராக்கெட் டெவலப்மெண்ட்டு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் மீட்டு, பாரத் இது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், இப்படி நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ இது வந்து ஐஎஸ்ஆர் வந்து இட்ஸ் டீம் ஒர்க் ஐஎஸ்ஆர்ல உள்ளது. Now we have to take it to greater heights. சார், உலக விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள்ல இஸ்ரோவும் தற்போது ரொம்ப முன்னணியில வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்க தலைவரா வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்க அந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். மிக மிக முக்கியமான பொறுப்பு. இந்த நம்ம இந்திய நாட்டு முன்னேற்றத்துக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மூலம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் நாங்கள் ஒரு டீமாட்டு செய்ய இருக்கின்றோம். சார், நீங்க தமிழ்நாட்டில இருந்து பிறந்து நீங்க வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க சார். உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையை கொஞ்சம் நினைவுபடுத்த முடியுமா? உங்களோட பள்ளி வாழ்க்கை, ஏன்னா நீங்க இந்த இப்போ இடத்துக்கு வர்றதுக்கு உங்க பள்ளி பருவத்துல இருந்தே ஒரு உந்துதல் தான் காரணமா இருந்திருக்கும். ஆமா, எல்லா டீச்சர்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் தான். எல்லா பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ், ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் ஆகும். ஒரு கிரேட் பிளஸிங். நான் படித்தது ஒரு வில்லேஜ் ஸ்கூல், காட்டுறேன், அங்கிருந்து தான் படிச்சு வந்தது. எல்லா டீச்சர்ஸுடைய ஒரு பிளஸிங்கும் அதோட அந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சது. நீங்க ஒரு அரசு பள்ளி மாணவர் தானே சார்? தமிழ் வழி கல்வி? ஆமாங்க. ஆமா. ஸோ தமிழ் வழியில படிச்சுட்டு அரசு பள்ளியில படிச்சோம் அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீங்க விளங்குறீங்க சார். இதை நீங்க வந்து எப்படி வந்து வருங்கால இளைஞர்கள் மாணவர்கள் அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இல்லை, எங்க படிச்சாலும் நல்ல ஒரு இறைவனுடைய அருளாலும் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சுன்னா மேல வந்து நாட்டுக்கு சேவை செய்ய முடியும். இதுக்கு முன்னாடி இஸ்ரோல பல முன்னோடிகள் இருந்திருக்காங்க. சிவன் இருந்திருக்காரு, லாஸ்டா டாக்டர் சோம்நாத் இருந்திருக்காரு. அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார் நினைவுபடுத்த விரும்புறீங்க? எல்லாருமே பெரிய லீடர்ஸ். எவ்ரிபடி ஹஸ் கான்ட்ரிபியூட். எல்லாருமே ரொம்ப அந்த நாட்டு முன்னேற்றத்துக்கும் இந்த ஐஎஸ்ஆர் வளர்ச்சிக்கும் நல்ல பாடுபட்டுருக்காங்க. அதே மாதிரி நானும் பாடுபடுறேன் சார். இப்ப அடுத்த மிஷன் வந்து இஸ்ரோ மிஷன் என்ன சார்? அடுத்தது இப்போ நாளைக்கு வந்து நாங்க வந்து இந்த ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நாளைக்கு பண்ண போறோம். அதுக்கப்புறம் இந்த மாசம் நேவிகேஷன் சேட்டலைட் ஜிஎஸ்எல்வி வச்சு லான்ச் பண்ண போறோம். இந்த மாசம் கடைசியில. உங்களுடைய பணி வந்து சிறக்கிறதுக்கு புதிய தலைமுறையோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.